இது பார்ட் 2 வீடியோ. ஒருத்தரை மிஸ் பண்ண வைக்கிறது எப்படி அப்படின்றதுக்கு பார்ட் 1ஓட கண்டினியூஷன். அப்படியே நான் சொன்னேன் இல்லையா, 3 months வந்து தொடர்ந்து அவங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை அவங்க கண் முன்னாடி படுற மாதிரி செஞ்சுக்கிட்டே வாங்க. அவங்க உங்களை கவனிக்கிறாங்களோ கவனிக்கலையோ, அப்படிதான் கண்டுக்கிறாம வந்து ரொம்ப அலட்சியமா அப்படிலாம் வந்து இருக்க தான் செய்வாங்க. ஸோ லேட் ஆக டைம் ஆக என்ன ஆகும் அப்படின்னா, இவங்க ஏன் நமக்கு இதெல்லாம் பண்ணுறாங்கன்னு கண்டிப்பாக 1 செகண்டாவது புரியும். அவங்களாம் புரியாத மாதிரி நடிப்பாங்க. அப்படியே வந்து உனக்கு தெரியவே தெரியாது, அப்படியே அவங்க கவனிக்கவே இல்லை அப்படின்ற மாதிரி நடிப்பாங்க. அப்போல்லாம் கிடையவே கிடையாது. அவங்க நல்லா கவனிப்பாங்க நம்மளை. அவங்களுக்கு வந்து என்ன அப்படின்னா, கெத்து காட்டுறது, நம்ம பின்னாடி ஒருத்தர் சுற்றுறாங்கள அப்படின்றதுக்கு வந்து அந்த கெத்தெல்லாம் கொஞ்சம் வந்து காட்ட தான் செய்வாங்க. அப்படியே 3 months செஞ்சுக்கிட்டே இருந்துட்டு சடனாக காணாமல் போங்களேன் அவங்க கவனத்துல இருந்து. ஏன்னா இந்த மாதிரி ஆளுகளுக்கு என்னன்னா, நம்ம கவனத்தை அதிகமாக கொடுக்க கொடுக்க வந்து அவங்க கவனம் நம்ம மேலே பதியாது. சடனாக நம்ம அவங்க மேலே வச்சிருக்கிற கவனத்தை பட்டுன்னு நிப்பாட்டுன்னு வைங்களா, அவங்களால அதை தாங்கிக்கவே முடியாது. இவங்க வந்து எப்பயுமே என்கிட்ட பேசிட்டு தான் இருப்பாங்க, திடீர்னு எங்கே போனாங்கன்னு தெரியல அப்படின்னு கண்டிப்பாக திரும்பி பார்ப்பாங்க. இந்த காதல் சொல்ல வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம் இருக்கும். அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா புரியும். இப்படி தான் என்ன பண்ணுவார் அப்படின்னா, ரெகுலராக காலேஜில் பேசி பழகிக்கிட்டே இருக்கிற ஹீரோ ஒரு நாள் வந்து காலேஜுக்கு டக்குன்னு லீவ் போடுவார். ஃபோனெல்லாம் சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சோடனே அந்த கவனம் மொத்தமாக திரும்பும் அவங்க மேலே. அது உண்மை. சடனாக நம்மளோட அட்டென்ஷனை கட் ஆஃப் பண்ணால் அவங்களுக்கு நம்ம பக்கம் வந்து கவனம் வந்து டக்குன்னு திரும்பும். அடுத்து பார்ட் 3ல சொல்கிறேன்.